ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ்க்குலாம் சிக்கன் 65 ஃபுட் கலரே சேர்க்காம நான் எப்படி செய்கிறேன்ற ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதே மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ கிட்ட நான் போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நான் இன்னைக்கு 1 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நான் மிளகு சீரகம் ரெண்டுமே ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்காக 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சிக்கன் 65 மசாலா நான் ஆச்சியது எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக நான் இப்போது கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நான் இப்போது கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். சக்தி மசாலா கரம் மசாலா தான் நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலாலே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே லாஸ்ட்டாக இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான கோட்டிங்க்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். அதே ரேஷியோவில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த சிக்கன் 65ஓட மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த அளவுக்கு மசாலா நல்லா கலந்து விட்டால் போதும். இப்போ நம்மளோட சிக்கனை எடுத்து இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சிக்கனை போட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலை மேலே தூவி விடுங்க. உங்களுக்கு அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கனை நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ண விடுங்க. 10 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதுதாங்க என்னோட ஸ்டைலில் ஆர்டர்ஸ்க்கு நான் செய்கிற சிக்கன் 65. இந்த சிக்கன் 65 உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல பார்ப்போம். பாய்.